தமிழர்களே தமிழர்களே, நீங்கள் என்னை கடலில் தூக்கி போட்டாலும் கட்டுமரமாகத்தான் மிதப்பேன். அதில் ஏறி நீங்கள் பயணம் செய்யலாம், கவிழ்ந்து விட மாட்டேன். திமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட வெளிவட்ட சாலை திட்டத்தை புதிய அறிவிப்பாக வெளியிடுவதா? ஜெயலலிதாவுக்கு திமுக தலைவர் கலைஞர் கேள்வி. திமுக ஆட்சிக்கால திட்டங்களை கசப்புணர்வு காட்டாமல் தொடரவும் வேண்டுகோள். தேர்தல் நடைபெறும் 5 மாநிலங்களுக்கு வெளிநாட்டு மது வகைகளும் கள்ள நோட்டுகளும் கடத்தப்படுவதை தடுக்க வேண்டும். எல்லை பாதுகாப்பு படைக்கு தேர்தல் ஆணையம் அவசர கடிதம். மத்திய அமைச்சர் எஸ்.எம். கிருஷ்ணா உச்சநீதிமன்றத்தில் வழக்கு. சுரங்க முறைகேடு வழக்கை தள்ளுபடி செய்ய கோரிக்கை. போலீஸ் உடையில் வீடு புகுந்து பெண்ணை இழுத்துச் சென்று கொலை. மர்ம கும்பலின் வெறி செயலால் சென்னையில் பதற்றம். தேர்வு முறையில் மாற்றம் செய்த அதிமுக அரசை கண்டித்து தமிழகம் முழுவதும் செவிலியர்கள் போராட்டம். குண்டுக்கட்டாக தூக்கியும் தரதரவென இழுத்துச் சென்றும் காவல்துறை கைது செய்ததால் பரபரப்பு. வணக்கம். திமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட சென்னை வெளிவட்ட சாலை பணிகளைத்தான் புதிய அறிவிப்புகளைப் போல ஜெயலலிதா தற்போது வெளியிடுகிறார் என்று திமுக தலைவர் கலைஞர் தெரிவித்துள்ளார். புதிய தலைமைச் செயலகம் முதல் தமிழ் புத்தாண்டு அறிவிப்பு வரை திமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களை கசப்புணர்வு காட்டாமல் தொடர வேண்டும் எனவும் கலைஞர் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை வெளிவட்ட சாலை பணிக்கு 1075 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருப்பதாக முதலமைச்சர் ஜெயலலிதா வெளியிட்டுள்ள அறிவிப்புக்கு கலைஞர் பதிலளித்துள்ளார். அதில் வண்டலூரிலிருந்து நெமிலிச்சேரி வரை முதல் கட்ட பணிகளும், நெமிலிச்சேரி முதல் மீஞ்சூர் வரையிலான மீதமுள்ள 32 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலையில் 2ஆம் கட்ட பணிகளும் மேற்கொள்ளப்படும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்று கலைஞர் ஆதாரங்களுடன் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியிலே இருந்தபோது கடந்த 2009-2010 ஆண்டு வெளியிட்ட கொள்கை விளக்க குறிப்பிலேயே வண்டலூர் முதல் நெமிலிச்சேரி வரையில் சுமார் 30 கிலோமீட்டர் நீளத்திற்கு புதிய வெளிவட்ட சாலை ஆய்வு பணி நிறைவடைந்தது என குறிப்பிடப்பட்டிருந்ததை கலைஞர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதன்படி நில எடுப்பு பணிகள் முடிந்தபின் 2ஆம் கட்ட பணிகளை மேற்கொள்ளவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டது குறித்து கொள்கை விளக்க குறிப்பில் அறிவிக்கப்பட்டதையும் அவர் நினைவு கூர்ந்துள்ளார். அரசின் சார்பில் இவ்வாறு ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட திட்டங்களைத்தான் தற்பொழுது புதிய அறிவிப்புகளைப் போல வெளியிடுகிறார்கள் என தெரிவித்துள்ள கலைஞர், இந்த கருத்துக்களை அரசின் மீது குற்றம் சாட்டுவதற்காக கூறவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். ஒரு அரசின் நல்ல திட்டங்கள் அடுத்து வருகின்ற ஆட்சியிலே தொடரப்பட வேண்டும் என்றுதான் தாம் தொடர்ந்து கூறி வருவதாகவும் கலைஞர் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் கடந்த 2009 ஆண்டு வெளியான கொள்கை விளக்க குறிப்பில் இந்த புதிய சாலை அமைக்கப்படுவதால் கனரக மற்றும் பெட்டக வாகனங்கள் தாமதமின்றி எண்ணூர், சென்னை துறைமுகங்களுக்கும் தொழிற்சாலைகளுக்கும் எளிதாக சென்றடைய முடியும் என குறிப்பிடப்பட்டிருந்த அதே வாசகங்களே தற்போது ஜெயலலிதா வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பதையும் அவர் குறிப்பிட்டுள்ளார். திமுக ஆட்சியில் குறிப்பிடப்பட்ட வாசகங்களை எடுத்துவிடவில்லை என்று தெரிவித்துள்ள அவர், அதே நடைமுறையை அனைத்திலும் மேற்கொள்ள வேண்டும் என்று தாம் கூறி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உதாரணமாக புதிய தலைமை செயலக கட்டிடம், பேரறிஞர் அண்ணா நூற்றாண்டு நினைவு நூலகம், தைத்திங்கள் முதல் நாள் தமிழ் புத்தாண்டு, செம்மொழி நூலகம் என திமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட திட்டங்கள் என்ற கசப்புணர்வை காட்டாமல் நல்ல நோக்கத்தின் அடிப்படையில் இந்த அரசு பணிகளை தொடர வேண்டும் என்பதே தமது விருப்பம் என்றும் கலைஞர் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள 5 மாநிலங்களிலும் வெளிநாட்டு மது வகைகளும் கள்ள நோட்டுகளும் பெருமளவில் பிடிபட்டு வருவதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. கண்காணிப்பை தீவிரப்படுத்தி கடத்தலை தடுத்து நிறுத்துமாறு எல்லை பாதுகாப்பு படைக்கும் மத்திய அரசின் போதை ஒழிப்பு துறைக்கும் தேர்தல் ஆணையம் அவசரமாக கடிதம் எழுதியுள்ளது. உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், உத்தரகாண்ட், மணிப்பூர் மற்றும் கோவாவில் விரைவில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ளது. இதற்கான பிரச்சாரம் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. வரும் 28ஆம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ள மணிப்பூரில் நாளை மறுதினம் மாலையுடன் பிரச்சாரம் ஓய்கிறது. பஞ்சாபில் 30ஆம் தேதி தேர்தல் நடைபெறுகிறது. இதையொட்டி வாக்காளர்களுக்கு பணமும் பொருட்களும் விநியோகிக்கப்படுவதை தடுக்க தேர்தல் அதிகாரிகள் சோதனைகளை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். பஞ்சாப் மாநிலம் ஃபெரோஸ்பூரில் பெருமளவில் மது பாட்டில்கள் சிக்கின.
அவை அனைத்தும் வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்டவை என அதிகாரிகள் தெரிவித்தனர். ਅੱਜ ਸਾਨੂੰ ਤੇ ਐਕਸਾਈਜ਼ ਮਹਿਕਮੇ ਨੂੰ ਇੱਕ ਗੁਪਤ ਇਤਲਾਹ ਮਿਲੀ ਸੀ ਕਿ ਗਗਨ ਮਾਈਨ ਕੰਟਰੈਕਟਰ ਜਿਹੜੇ ਹੈਗੇ ਨੇ ਉਹਨਾਂ ਨੇ ਗਣੇਸ਼ ਰਾਈਸ ਮਿਲ ਦੇ ਵਿੱਚ ਬਿਨਾਂ ਮਨਜ਼ੂਰੀ ਤੋਂ ਗਡਾਊਨ ਦੇ ਵਿੱਚ ਵੱਡੇ ਪੱਧਰ ਤੇ ਇੰਗਲਿਸ਼ ਸ਼ਰਾਬ ਜਿਹੜੀ ਆ ਉਹ ਸਟੋਰ ਕੀਤੀ ਹੋਈ ਹੈ. இதேபோல் தேர்தல் நடைபெறும் 5 மாநிலங்களில் கள்ள நோட்டுகளும் அதிக அளவில் பிடிபட்டுள்ளன. அவை புழக்கத்திற்கு வந்தது பற்றி தேர்தல் ஆணையம் கேள்வி எழுப்பியுள்ளது. இது பற்றி எல்லை பாதுகாப்பு படைக்கும் மத்திய அரசின் போதை ஒழிப்புத் துறைக்கும் அவசரமாக கடிதம் எழுதியுள்ள தேர்தல் ஆணையம் கண்காணிப்பை தீவிரப்படுத்தி கடத்தலை தடுக்குமாறு வலியுறுத்தியிருக்கிறது. கர்நாடகாவில் தம் மீது பதிவு செய்யப்பட்டுள்ள சுரங்க முறைகேடு வழக்கை தள்ளுபடி செய்யுமாறு வெளியுறவு அமைச்சர் எஸ்.எம். கிருஷ்ணா உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். கர்நாடகாவின் முன்னாள் அமைச்சரும் தற்போதைய வெளியுறவு அமைச்சருமான எஸ்.எம். கிருஷ்ணா மீதும் சுரங்க முறைகேடு குற்றச்சாட்டு எழுந்தது. இது பற்றிய மனுவை விசாரித்த அம்மாநில லோக் ஆயுக்தா நீதிமன்றம் எஸ்.எம். கிருஷ்ணா மீது வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்குமாறு உத்தரவிட்டது. இதற்கான சட்ட நடவடிக்கைகளை கர்நாடக லோக் ஆயுக்தா போலீசார் தொடங்கியுள்ள நிலையில் இவ்வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிடக் கோரி எஸ்.எம். கிருஷ்ணா இன்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறார். முல்லை பெரியாறு அணை விவகாரம் பற்றி அடுத்த மாதம் 3வது வாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்று நீதிபதி ஆனந்த் தலைமையிலான ஐவர் குழு அறிவித்திருக்கிறது. முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 142 அடியாக உயர்த்தலாம் என ஏற்கனவே உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை கேரள அரசு அமல்படுத்தவில்லை. அணையின் பலம் பற்றி அம்மாநில அரசு தொடர்ந்து பீதியை கிளப்பியதால் இது பற்றி ஆராய்ந்து அறிக்கை அளிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி ஆனந்த் தலைமையில் ஐவர் குழுவை உச்சநீதிமன்றம் நியமித்தது. இந்த குழுவிடம் புதிதாய் கேரள அரசு பல மனுக்களை அளித்தது. குறிப்பாக அணையின் பலம் பற்றி ஆராய அமைக்கப்பட்ட இந்த குழுவிடம் அணை பலமாக இருந்த போதிலும் அதனை இடிக்க தங்களுக்கு உரிமை உள்ளது என்று வினோதமாகவும் சுயநலத்தோடும் ஒரு மனுவை கேரளா அளித்தது. இந்நிலையில் ஐவர் குழு டெல்லியில் இன்று கூடி முக்கிய விவாதம் நடத்தியது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய குழுவின் உறுப்பினர் தாமஸ், அடுத்த மாதம் ஐவர் குழுவின் இறுதிக் கூட்டம் நடைபெறும் என்றார். அதில் அறிக்கை இறுதி செய்யப்பட்டு பிப்ரவரி 3வது வாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என்றும் தாமஸ் தெரிவித்தார். We are in the process of preparing the report. So we have taken an oath that contents of anything that transpired inside shall not be divulged to anyone, including the press. Tomorrow we are continuing, and on February 15th or some other convenient day, that will be fixed up tomorrow. When will you submit the report? And all the documents possibly by end of 3rd week of February. ஐவர் குழுவின் இறுதிக் கூட்டம் நடைபெறும் தேதி நாளை அறிவிக்கப்படக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. போலீஸ் உடை அணிந்து வந்த மர்ம நபர்கள் இன்று அதிகாலை சென்னையில் வீடு புகுந்து பிரபல ஹோட்டல் மேலாளர் மனைவியை இழுத்துச் சென்று நடுத்தெருவில் வெட்டி கொன்ற கொடூர நிகழ்வு தமிழக தலைநகரில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை போரூரை அடுத்துள்ள கோவூரில் வசித்து வரும் பிரபல ஹோட்டல் நிர்வாகி சரவணன் வீட்டிற்கு இன்று அதிகாலை போலீசார் வேடமிட்ட 3 பேர் வந்தனர். ஒரு வழக்கு பற்றி விசாரிக்க வேண்டும் என்று அவர்கள் கூறியுள்ளனர். பின்னர் சரவணன் வீட்டின் உள் அறைக்கு சென்ற போது கண் இமைக்கும் நேரத்தில் அம்பிகாவை தெருவுக்கு இழுத்துச் சென்று வெட்டி கொலை செய்துவிட்டு அந்த கும்பல் தப்பி ஓடியது. அம்மா வந்து பாரு அத்தா ரோட்ல கடக்குறாங்க, என் குழந்தைக்கு வாய் வரல, அம்மா யாரு என்ன பண்ணான்னு சொல்ல தெரியல, கிட்ட போய் குனிஞ்சு பார்த்தா செதிரி கடக்குறாங்க. வரும்போது எல்லாமே லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு வந்திருக்காங்க. லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு போலீஸ்காரங்க ட்ரெஸ்ஸெல்லாம் வந்திருக்காங்க. ஒரு 3 பேர், 2 பேர் வெளியே நின்றுட்டு இருந்தாங்க. ஒருத்தர் மட்டும் உள்ளே போயிட்டு பேசிகிட்டு இருந்தார். அவங்க வீட்டுக்காரர் டிஷர்ட் மாற்ற உள்ளே போயிட்டு அதுக்குள்ளே எல்லாமே நடந்து முடிஞ்சிச்சு. அவங்க வந்து இங்கே தேடி பார்த்தாங்க. கடைசியில் அவங்க பையன்தான் இங்கே பார்த்தான், செத்து வந்தாங்க, ரத்த வெள்ளம். மருத்துவ தேர்வாணையத்தின் மூலம் தேர்வுகள் நடத்தி செவிலியர்கள் பணி நியமனம் செய்யப்படுவார்கள் என்ற புதிய அரசாணையை ரத்து செய்ய கோரி தமிழகம் முழுவதும் இன்று செவிலியர்கள் திரண்டெழுந்து போராட்டம் நடத்தினார்கள். சென்னையில் சாலை மறியலில் ஈடுபட்ட செவிலியர்களை குண்டுக்கட்டாக தூக்கியும் தரதரவென இழுத்துச் சென்றும் காவல்துறையினர் கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழகம் முழுவதும் அரசு கல்லூரிகளில் 2010ஆம் ஆண்டு செவிலியர் பட்டம் பெற்ற 1861 மாணவ மாணவிகளுக்கு அரசு பணியில் சேர்வதற்கான சான்றிதழ் சரிபார்க்கும் பணி நடைபெற்றது.
இதில் 969 பேருக்கு கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் பணி ஆணை வழங்கப்பட்டது. ஆனால் இனிமேல் மருத்துவ தேர்வாணையத்தின் மூலம் தேர்வுகள் நடத்தி செவிலியர்கள், மருத்துவர்கள் மற்றும் மருத்துவமனை ஊழியர்கள் பணி நியமனம் செய்யப்படுவார்கள் என அதிமுக அரசு அறிவித்திருக்கிறது. இதை எதிர்த்து தமிழகம் முழுவதும் இன்று செவிலியர்கள் போராட்டத்தில் குதித்துள்ளனர். சென்னையில் அரசு பொது மருத்துவமனை முன்பு நூற்றுக்கணக்கானோர் திரண்டு மனித சங்கிலி போராட்டமும் மறியலும் நடத்தினார்கள். போராட்டத்தில் ஈடுபட்ட செவிலியர்களை குண்டுக்கட்டாக தூக்கியும் தரதரவென இழுத்துச் சென்றும் காவல்துறையினர் கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இப்போ எங்களுக்கு போஸ்டிங் இதுக்கு முன்னாடி சீனியாரிட்டி படி போட்டாங்க, அதுக்கப்புறம் டிஸ்டிங்ஷன் படி போட்டாங்க, கவர்மெண்ட் மட்டும் தான் போட்டாங்க. இப்ப பிரைவேட் உள்ள வந்துட்டாங்க. அவங்களுக்கு 37 வயசு வரைக்கும் அவங்களுக்கு இருக்கு டைம், வயது வரம்பு இருக்கு. எங்களுக்கு 30 வயசு வரைக்கும் தான் வயது வரம்பு. இதுல எங்களுக்கு 3 அட்டெம்ப்ட், 3லயே நான் பாஸ் பண்ணாதான் உள்ள போக முடியும். எனக்கு இப்ப 28 வயசுனா நான் எப்ப 30 வயசுல நான் வேலைக்கு போக முடியும்? மதுரையில் ராஜாஜி மருத்துவமனை முன்பு 700க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். 50% கொடுத்துருக்காங்க, எங்களுக்கு 50% கிடைக்காது. நாங்க எல்லாமே கஷ்டப்படுறோம். ரொம்ப காலையில 7 o'clock போயிட்டு ஈவினிங் கூட நாங்க ஸ்ட்ரைக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஈவினிங் கூட நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம்ல. வார்டுல எவ்வளவு பேர் டிபினாலையும் ஹெச்ஐவினாலையும் இன்ஃபெக்ட் ஆகி நாங்க ட்ரக் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கெல்லாம் ஒரு பெனிஃபிட்டும் இல்லையா? எல்லாமே இதை நம்பி தான் எங்க குடும்பம் எல்லாமே இருக்கு. நெல்லையில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பு 500க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தேர்வாணையத்தின் மூலம் தேர்வு நடத்தி அரசு பணிக்கு செவிலியர்கள் தேர்வு செய்யும் முறையை கைவிட வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். இதேபோல் தமிழகமெங்கும் செவிலியர்கள் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டு தங்கள் எதிர்ப்பு உணர்வினை பதிவு செய்தார்கள். கள்ள நோட்டு கும்பல் தலைவன் இஸ்மாயில் அளித்த தகவல்கள் அனைத்தும் தவறானவை. விசாரணைக்கு பின்னர் புதுவை காவல்துறை தகவல்.